அடுத்த ஒரு ஆவி இருக்கு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை பிரித்து கலகம் பண்ண வைக்கிற ஆவி. தேவனுடைய பிள்ளைகளை பிரிச்சிரும், கலகம் பண்ண வைக்கும். அவங்களுக்குள்ளே சண்டை, எப்ப பார்த்தாலும் போராட்டம். 2 குரூப்பா பிரிஞ்சிருவாங்க. இந்த ஜாதிக்கு ஒண்ணு, அந்த ஜாதிக்கு ஒண்ணு, இவருக்கு ஒண்ணு, அவருக்கு ஒண்ணு. இப்படி தேவனுடைய பிள்ளைகளை கமிட்டி ஒரு பக்கம், பாஸ்டர் ஒரு பக்கம், விசுவாசிகள் ஒரு பக்கம். நான் முதல் முறை ஒரு சர்ச்சுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சில் போனேன்னு முதல் கேள்வி கேட்டாங்க, நீங்க யார் பக்கம் கேட்டாங்க. இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. சபை நடந்துட்டு இருக்குது எங்க ஊர்ல. அந்த நேரத்தில் நான் போன நேரத்துல எலெக்ஷனாம். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீங்க யாருடைய ஆட்கள் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பேசிக்கணும், இல்ல இப்பயே சொல்லிருக்கேன். ஏன்னா நாங்க சர்ச்சு முடிச்ச உடனே ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம தெரியாம நம்மளால அடிச்சிடக்கூடாது. உங்களை பார்த்தா புதுசா இருக்கையா, நீங்க என்ன, நீங்க யார் சைடுன்னு கேட்டா, நான் என்ன பெரிய புத்திசாலித்தனம் பேசுற மாதிரி, நான் கர்த்தருடைய சைடு, இயேசுவின் சைடுன்னு. இதெல்லாம் பழைய ஜோக்குங்க, நீங்க யார் சைடுன்னு சொல்லுங்க. அப்புறம் தான் கேட்கிறேன், 2ஆ பிரிஞ்சு எலெக்ஷன் நடக்க போகுதான். நான் பார்த்தேன், இது ஏசி இருக்கிற இடம் மாதிரி தெரியல, வெளியே போயிடும்னு போயிட்டேன். எனக்கு அந்த நேரத்தில் அவ்வளவுதான் தெரிந்தது எனக்கு. அப்ப இது என்ன செய்யணும்?